Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ஆஹா. கண்ணுக்குட்டி முகம் ஏன் வாடி கிடக்கு? அப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னா நோ டாடா, எப்பவாவது லேட்டா வந்தா ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே லேட்டா வந்தா எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ராட்சசி, ஒரு 5 minutes லேட்டா வந்ததுக்கு இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்டா? சரி, நேரமாவது சாப்பிடலாமா? நோவா? ஏன் ஏன் லேட்டா வந்தீங்க? 1000 டைம்ஸ் சாரி சொல்லுங்க, அப்பதான் சாப்பிடுவேன். வெண்பா குட்டி, அப்பா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்து பாதியில வந்திருக்காரு. மறுபடியும் அட்டென்ட் பண்ணணும். நீ கொஞ்சம் பெரிய மனது பண்ணி சாப்பிடுறா கண்ணு. அங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க செல்லம். ஆமாம்மா. அப்ப உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல. அப்படின்னு யார் சொன்னா? அப்பா, நீங்க முதல்ல தள்ளி போங்க. உங்களாலதான் எல்லா பிரச்சனையும். எனக்கு என் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். தாத்தா, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, போங்க. போங்கப்பா, சாப்பிடுங்க. பாத்துக்கோ. சரிங்க சார், நான் அங்க நான் கொடுத்துறேன். எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? அப்பதான் வந்துட்டேன்ல. சரி பேபி, சாப்பிடலாமா? ஆ. இந்தாங்க சார். வேணா ராமசாமி, என் பட்டுக்குட்டிக்கு என் கையால தான் நான் பிசைஞ்சு ஓட்டுவேன். எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு ஸ்பூன் கூட வரக்கூடாது. இல்லடா செல்லக்குட்டி? இந்தாங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். ஏமா நம்ம டாடி மட்டும் ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டினது இல்ல? அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும். எவ்வளவு பெரிய ஆள் அவரு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாம எவ்வளவு அன்பா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. நமக்கு வந்து வாச்சிருக்க பாக்குறது கிளர்க்கு வேலை. பெரிய கலெக்டர் மாதிரி பந்தா காமிச்சுக்கிட்டு கடுப்ப கலப்பாதடா, சாப்பிடுறா. அப்பா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் என் பொண்ணு கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வர வேணாம்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இது இம்பார்ட்டன்ட் யூஎஸ் கால்ப்பா. பல கோடி ரூபாய் பிசினஸ் கொடுக்கறவங்க. ஸோ ஒரு 2 minute பேசு. எனக்கு என் பொண்ணு கூட இருக்கிற சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசல்லப்பா. முதல்ல கட் பண்ணுங்க. அப்பா சொல்லிட்டாரு, கட் பண்ணுங்க. கட் பண்றேன். அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க சார். நான் இப்ப கூப்பிடுறேன் சார். சரி வா, நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுங்க. காட்டுங்க. இல்ல டாடா, நீங்க போய் ஃபோன் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் வேணாம்மா, போன்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு போதும். போதுமா? சரி, 1 2 3. ஓகே, இந்த தண்ணி கொடுங்க. கொடுங்க சார். சரி, ஓகே. இருங்க. ஓகே, சரி. உமா தரட்டுமா? கிட்ட வாங்க. பாய். அண்ணே, அதெல்லாம் பூர்வீக சொத்துனே. ஏக்கர் 2 கோடி ரூபா போகும். 2% எனக்கு தரதா சொல்லுங்க, நானே முடிச்சு கொடுக்குறேன். வேலை ஜாஸ்தினே, சாதாரண விஷயம் இல்ல. ஏய், பாத்து 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 பாத்து. என்ன ஏன் இந்த பதட்டம்? எதுக்கு மல்லி இப்படி அறக்க பறக்க ஓடி வர? என்னாச்சு? அது வந்து சொல்லு அண்ணா. அது வந்து அண்ணி. அண்ணி என்ன சொன்னா? என்ன மல்லி சொல்ற? இந்த செயினுக்காக சண்டை போட்டா? வா என் கூட வா. அண்ணா,
கூடி இப்படி. ஏய், இந்த கவரிங் செயினுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இதுக்காகவா பசங்களுக்கு சாப்பாடு போடாம பட்டி போட்டு வச்சிருக்க? என்ன குரல்லாம் ஒசருது? கவரிங் செயின் அப்படியே விட்டுற முடியுமா? 6000 கொடுத்து 1 கிராம் கோல்ட்ல முக்கி எடுத்திருக்கேன். அதுவும் ஏன் பண்ண? எங்க அப்பா எனக்கு தங்கத்துல போட்ட செயினை நீ தண்டத்துக்கு வித்து தின்னுட்ட. அது தெரிஞ்சா என்ன கேள்வி கேட்கறது இல்லாம உன்னை வேற கேவலமா பேசுவாரு. அதான் ஓ மானம் போயிடக்கூடாதுன்னு பண்ண. சரி, அதுக்காக ஏன் பசங்களுக்கு சாப்பாடு போடாம வச்சிருக்கேன்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நான் அப்படி பண்ணதுனாலதான் என் செயின் என்கிட்டயே வந்திருக்கு. தப்பு நாகு, வர வர நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற. நிறுத்தியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? உங்க அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு தன் பொண்டாட்டி பணத்தை கூட அடக்கம் பண்ண முடியாம ஓடி போயிட்டான். நீங்க எல்லாரும் அனாதையா நின்னீங்க. அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா இல்லன்னா எல்லாரும் அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க. உங்க மொத்த கடனையும் அடைச்சு உங்க உசிரையும் மானத்தையும் காப்பாத்துனது எங்க அப்பா. போரா குறைக்கு என்ன வேற உனக்கு கட்டி கொடுத்துட்டாரு. நானும் என் பங்குக்கு உனக்கும் உன் தம்பி தங்கச்சிங்களுக்கும் வடிச்சு கொட்டிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாமா, பணத்தை கொடுத்து காப்பாத்துறங்கிற பேர்ல நைஸா உன்னை ஏன் மண்டையில கட்டிட்டு அந்த ஆள் எஸ்கேப் போயிட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு அது தேவையில்லாத பேச்சலாம்? அதான் செயின் கிடைச்சிருச்சல்ல, கோவத்தை விட்டுட்டு முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடு. பாவம், எல்லாம் பசியில் இருக்காங்க. ஆமா, நான் கோவப்படுறது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஏன் கோவப்படுறேன்னு தெரியாது. காரணத்தோட கோவப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். நீ ஏன் கோவப்படுறன்னு உனக்கே தெரியாதே. காரணம் இல்லாம தான் இந்த செயினை உன் தங்கச்சிக்கு போட்டு விட்டனா? இத போட்டு மினுக்கு நாளாவது கல்யாணத்துக்கு வர்றவன் எவனாவது பார்த்து இவளை புடிச்சு போய் கட்டிக்கிறான்னு வருவான். நாமளும் இவளுக்கு செலவில்லாம பத்தி விடலான்னு பார்த்தேன். ஆனா நடந்தது என்ன? பெரிய தாராள பிரபு மாதிரி செயினை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்துட்டா. அம்மா, சோறு போறியா இல்லையா? சரி சரி, எல்லாம் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். நில்லடி. நீ எங்க உட்கார்ற? என்ன கேள்வி இது? நீ தானே எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ட. இப்ப என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? நான் ஒண்ணு முதல்ல இருந்து ஆரம்பிக்கல. முதல்ல இருந்து அதான் சொல்றேன். இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு கிடையாது. ஏன் சாப்பாடு கிடையாது? அவதான் செயினை கொண்டு வந்து கொடுத்துட்டால. செயினை வாங்கி திருப்பி கொடுத்ததுக்கு தான் உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சோறு போட்டேனே. இவளுக்கு சோறு போடாததுக்கு காரணம் கல்யாண மண்டபத்துல என்னை இடிச்சு தள்ளி விட்டு போனதுக்கும் கீழே விழுந்து எனக்கு அடிப்பட்டதை கண்டுக்காம ஓடினதுக்கும் தான் இந்த தண்டனை. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த அதற்ற வேலையில இங்க வச்சுக்காத. ஆம்பளைய லட்சணமா 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. ஓவரா பேசிட்டு இருக்க. வாய பொத்திக்கிட்டு இல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீயும் உன் தம்பி தங்கச்சிங்களும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். நாகு, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அண்ணா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஒருவேளை தானே, நான் பசி தாங்கிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. மணி வேற பசி தாங்க மாட்டான். சாப்பிடுங்க. அதான் அவளே போயிட்டால, சாப்பிடுங்க. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga.